பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் சாலை மறியல். ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்காததற்கு அன்புமணி கண்டனம். கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வலியுறுத்தல். கடலூர் அருகே காலனி தொழிற்சாலைக்காக முந்திரிக்காடுகளை அழிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் பொதுமக்கள் போராட்டம். ஆடி முதல் வெள்ளியையொட்டி காஞ்சிபுரம் ஆதி காமாட்சியம்மன் கோவிலுக்கு பால்குடம் சுமந்து வந்து பக்தர்கள் வழிபாடு. அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மீது தேர்தல் ஆணையம் தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஓசூரை அடுத்த சூளகிரியில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழ்நாடு அரசு விண்ணப்பம். வந்தவாசி அருகே தாழம்பூண்டியில் 3 வீடுகளில் இருந்து 10.5 பவுன் தங்க நகைகளை திருடிச் சென்றவர்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. அரியலூர் பெரியநாயகி அம்மனுக்கு ஆடி வெள்ளியையொட்டி 5 லட்சம் மதிப்பிலான ரூபாய் தாள்களால் சிறப்பு அலங்காரம். காமராசரை இழிவாக பேசிய திருச்சி சிவாவை கண்டித்து தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை.